கோரைக்கான களைக்கொல்லி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த களைக்கொல்லி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலான். பாரத் கிரீட்ஸ் கம்பெனியில் வருதுன்னு வச்சுங்களேன். இதோட டெக்னிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோசல்ஃப்ரான் மீத்தல் 75% WG கிரானுவல்ஸ் ஃபார்மில் இருக்குங்க. இது வந்து நம்ம முக்கியமாக கோரையை மட்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு களைக்கொல்லிங்க. மீதி எந்த பயிரை களையோ எதையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாதுன்னு வச்சுங்களேன். இந்த களைக்கொல்லி லேபிள் கிளைமாக என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கரும்பு, மக்காச்சோளம், சுரக்காய் இது 3க்கு தான் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது போக நம்ம சொட்டக்காட்டில் அடிச்சுக்கலாங்கன்னு வச்சுங்களேன். இந்த களைக்கொல்லி அடிக்கும்போது நல்லா ஈரப்பதம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு வச்சுங்களேன். ஈரப்பதம் வந்து நல்லா கால் பகுதி அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது அடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 30 நாள் உங்களுக்கெல்லாம் சுத்தமாக கோரை வந்து பழுத்து கருகி கிழங்கு வரைக்கும் சேர்ந்துடும். மறுபடியும் இன்னொரு டோஸ் திரும்ப அதுலேயே அடிச்சிட்டிங்கன்னா அந்த கோரையை அந்த தோட்டத்துலேருந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோலுக்கு வந்துடலான்னு வச்சுங்களேன். இப்போ ஏக்கராவுக்கு வந்து உங்களுக்கு 36 கிராம் ரெக்கமெண்டேஷனுங்க. 36 கிராம் வந்து 100 to 120 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கும்பொழுது உங்களுக்கு கண்ட்ரோல் பக்காவாக வரும்னு வச்சுங்களேன். இது போன்ற விவசாய தகவலுக்கு வேளாண் நண்பன் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.